அப்படியே பேசிட்டு வந்துட்டு இருந்தேன். இவனை எங்கேயே இறக்கி விட்டு போயிட்டானா, போலீஸ் இருக்குன்னு இவனும் ஃபோன் எடுத்து சொல்லலை. டோலுக்குள்ளார ஒழிச்சிட்டு நிப்பாட்டியிருக்காங்க. பார்க்கவே இல்லை. டேய் இங்கே தான் போலீஸ் உள்ளே உட்காந்துருக்காங்க. நான் பார்க்கவே இல்லை. போய் வண்டியை நிப்பாட்டிட்டு இறங்கிட்டு திரும்பி அப்படியே ஓட்டிட்டு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். பேசிட்டு இப்படி திரும்புகிறேன், 2 போலீஸ் நின்று காரில் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. உக்கால ஓலி செத்தண்டா அப்படின்னு நினச்சிட்டு திரும்பிட்டு அப்படியே பேசிக்கிட்டே அப்படியே அவங்க கிட்டே போகிறேன். என்னடா சொல்ல மாட்டியாடா அப்படிங்கிற கூப்பிட்டாங்க. Yeah, buddy. Lightweight. என்ன பைக்குன்னு தெரியுதா? பயங்கரமாக நிற்கிது. நானே இப்போ தான் இந்த வியூவில் பார்க்குறேன். அப்படியே கண் வச்சு நின்றுக்கிட்டு ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். நல்லது தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ R15 வெர்ஷன் 2.0 அந்த டைமில் செம்ம பீக்கில் அந்த பைக்கு. ஸோ ஆக்சுவலி இன்றைக்கி வீடியோ எடுக்கணும்னு நினச்சதே CBR 150 தான். இதே மாதிரி வேறு ஒரு கலரில் அது ஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்கான் ஃப்ரெண்டு. ஸோ அதை தான் எடுக்க போகலான்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பிளான் அப்படியே மாதிரி இவனையும் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதான் அப்படியே உல்ட்டாவாக இப்போ ஃபஸ்ட்டு இவனை எடுத்துகிட்டு நாளைக்கு போய்ட்டு அவனை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிளானை உல்ட்டாக போட்டுக்கிட்டேன். ஸோ இதில் பைக்கு நீங்களே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. அவ்வளோ செலவு பண்ணியிருக்கான் பையன். பட் என்ன பண்ணுறது, நல்ல லுக்கு வந்துடுச்சு செலவு பண்ணி. பட் பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாக அதில் எதுவுமே ஒரு அப்கிரேட் இல்லை. ஸோ அதனால் லுக்கு நீ ரசிக்கிற ஒரு ஆளாக இருந்தால் இப்படி தான் ஒரு வண்டியை வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சரியான ஒரு எக்ஸாம்பிளுக்கு பைக்கை வச்சுருக்கான். அவ்வளோ லோட் பண்ணியிருக்கான். தேடி வாங்கி பெயிண்ட் அடித்து ஃபுல்லாக லோட் பண்ணி வச்சுருக்கான். ஸோ அந்த பைக்கை பார்க்கும்போது நான் அப்படியே நின்று ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருப்பேன். அவ்வளோ பிடிக்கும் இந்த பைக் எனக்கு. ரெடி பண்ண டைமில் நான் ஓட்டி பார்த்தேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஒரு பர்ஃபார்ம்டாக பயங்கரமாக இருந்துச்சு. அப்படி ஒவ்வொரு கியர் ஷிஃப்ட்டும் சூப்பராக தெரிஞ்சு டக்குன்னு அடுத்தடிச்சு போட்டு போயிட்டே இருந்தேன். இந்த பைக்கில் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னென்னா இந்த ஆஃப்டர் மார்க்கெட் சைலன்சர். எனக்கு ஆரம்பத்துலேருந்து இது பிடிக்காது. பட் என்ன பண்ணுறது, பசங்க 2K கிட்ஸ் குட்டி குஞ்சான்ஸ் இதை தான் ரொம்ப விரும்புகிறானுங்க. யுவர் கிங் வாலண்டினோ ரோசி சிக்னேச்சர் ஆக்ரோபைக் ஆஃப்டர் மார்க்கெட் ஆக்ரோபைக் அதுதான் மேட்ரு. ஸோ அது ஃபுல் சிஸ்டமாக ஃபுல்லாக எடுத்து போட்டிருக்கானுங்க. 2 பக்கெட்டும் 2 வீலையுமே ப்ரோடிஸ்க் இருக்குது. 100 பில்லி அண்ட் RC200 மட்கார்டு. R15 RC200 மட்கார்டு சூப்பராக இருக்குது. நான் நிறையா பைக்கில் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்லேருந்து பார்க்கும்போது இந்த ஒரு பீஸ் பேர் மறந்து போச்சு. ஸோ இது பீஸ்னே வச்சுப்போம். ஸோ இந்த ஒரு பீஸ் ஒரு உள்ள லைட் இருக்குது தெரியும்னு நினைக்கிறேன். உள்ள லைட் இருக்குது. நைட்டில் நல்லாயிருக்கும் போல். நைட்டோட வீடியோ கிளிப் இருந்தால் நான் ஆட் பண்ணுறேன். அண்ட் முக்கியமான விஷயம் டேங்க் ஃபுல்லாகவே இது டேங்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த டேங்க்கும் சரி இந்த அண்டர்பினியும் சரி எனக்கு ஆஃப்டர் மார்க்கெட்டு இவங்க ரெடி பண்ணி தராங்கல்ல, வடக்கு நண்பர்கள் பெங்களூர் நண்பர்கள்லாம். ஸோ அவங்க பண்ணித்தர அந்த இந்த மாதிரி மாடிஃபை பண்ணது ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்ன பிரச்சனை தெரியுமா, பைக்கோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா அந்த டேங்கை வந்து டேரெக்டாக போகிறது கிடையாது. இதுக்குள்ளாரே டேங்க் இருக்குது. வீட்டோட ஒரிஜினல் டேங்க் இருக்கும் தெரியுதா. இதுக்கு மேலே இது டேங்க் கவர் மாதிரி தான் இது. ஸோ இதெல்லாம் எக்ஸ்ட்ரா வெயிட் தான். இது 100 பில்லி, இந்த ஃப்ரண்ட்டில் போட்டுக்க அந்த ஃபேஸ் மாஸ்க்கு, இது எல்லாமே எக்ஸ்ட்ரா வெயிட். ஸோ எக்ஸ்ட்ரா வெயிட் போடுறது அவ்வளோ நல்லது கிடையாது. டாப் ஸ்பீட் பார்க்க முடியுமான்னு தெரில. ஏன்னா வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து போவதாக இருக்குது. நம்ம அவுட்டர் ரிங் ரோடில் இருக்கும். இது புதுசாக போட்ட ஹைவே. அதாவது அந்த சைடு திருச்சி டு தஞ்சாவூர் ரோடு இருக்குது. அங்கேருந்து புதுக்கோட்டைக்கு ஷார்ட்கட்டாக போட்ட ஒரு ஹைவே இது. இன்னும் அஃபிஷியலாக ஓப்பன் பண்ணல. ஸோ அந்த ரோட்லாம் நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஒரு மாடிஃபிகேஷன்னா ஸ்லிப்பர் கிளச் போட்டிருக்காங்க. ஸோ ஆனால் அதோட டிஃப்ரென்ஸ் வந்து எனக்கு அவ்வளோவா தெரியல. ஸோ ஸ்லிப்பர் கிளச்னாலே கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே ஒழிய அவ்வளோதான். அது மீறி அதில் ரொம்ப நம்ம டெக்னிக்கலாக போட்டு யோசிக்கிறதுக்கு அவ்வளோவே இல்லை. கொஞ்சம் இன்ஷியல் ஃபுல் நல்லாயிருக்கும். இதுதான் ஸ்லிப்பர் கிளச்சோட அதிகபட்ச ஒரு அட்வான்டேஜ். இதை தாண்டி நிறைய பேர் என்னமோ சொல்லுவாங்க, அது அவ்வளோ பியூராலாம் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிக்காது இருக்கும். பட் ஆனால் அவ்வளோ டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிக்காது. அது அந்த விஷயத்தை பற்றி ஃபுல்லாக அதிலே இருக்கவங்களால மட்டும்தான் அதை தெளிவாக கண்டுபிடிச்சிக்க முடியும். ஃபோன் கத்திக்கிட்டே இருக்குது. ஒரு நிமிஷம். ஸோ நம்ம லோக்கல்லையே இந்த வருஷன் 2 ரொம்ப ஒரு யூனிக்காக க்ளீனாக இருக்கும். ஸோ அதனாலே இந்த பைக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி அந்த கராஜுக்கு வந்துச்சுனாலே அப்படியே நின்று பார்த்துட்டே இருப்பேன். ரொம்ப நேரம் பார்த்துட்ருப்பேன். சூப்பராக இருக்குது, சூப்பர். ஏன்னா இதோட நான் தெரியலன்னு நினைக்கிறேன். அந்த பேனலில் நான் தெரியறேண்ணா, ஹாய் தெரியுறேன். ஸோ இதோட பெயிண்டிங் ஃபினிஷிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தெரியுறேன், கேமராலே தெரியுறேன். வாவ்.
ஸோ அதனால் இந்த பைக்கை ஒரு நாளாச்சும் நம்ம ஒரு யூடியூப்பில் ஒரு ஃபுல்லாக வீடியோ எடுத்து போடணும், என்னென்ன பண்ணியிருக்கோன்னு டீட்டெயிலாக சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ இப்போ தான் அதுக்கான கரெக்டான டைம் அமைஞ்சிருக்கு. ஸோ நம்ம அப்படியே ஓட்டிகிட்டே பேசலாம். டேங்க்கு இது எதோட டேங்க்குன்னு தெரியல, இதுக்கெல்லாம் பேர் வேறு வைப்பானுங்க, R1 டேங்க்கு, R6 டேங்க்குன்னு. ஆனால் அது எதுவுமே உண்மை கிடையாது. இது ஆக்சுவலி இதோட உண்மையான பேர் வந்து வடக்கு டேங்க்கு. வடக்கு நண்பர்களால் செய்யப்படுற ஃபைபருங்கிற பேரில் அது ஃபுல்லாக ஃபைபரும் கிடையாது, அதில் ஃபுல்லாக மேக்ஸிமம் க்ளூ தான் இருக்கும், க்ளூவும் பிளாஸ்டிக் தான் இருக்கும். ஸோ அவங்களால செய்யப்படுற ஒரு டேங்க். அந்த 100 மில்லி மெட்டீரியலும் அதே தான். அந்த ஃபாக் லைட் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ உள்ள ரேடியேட்டர் கார்டு போட்டிருக்கான். இதெல்லாம் எல்லாமே பண்ணுறது தான். ஸோ அடுத்த ஒரு லெவல் மேலே போய் இப்போ அடுத்து இதுக்கு என்ன பண்ண போகிறான்னு ஒரு பிளான் இருக்குன்னா, வெர்ஷன் 3யோட ஸ்விங் ஆர்ம்ஸை இன்ஸ்டால் பண்ணிட்டு யூஎஸ்டி ஃபோக்ஸ் வெர்ஷன் 4ஓட யூஎஸ்டி ஃபோக்ஸ் போடலான்ற ஒரு பிளானில் இருக்கேன். அந்த பையன் எவ்வளோ தான் செலவு பண்ண போகிறான்னு தெரில. பார்க்கும்போது எனக்கு ஒரு சைடு ஏன்டா இதெல்லாம் தேவையில்லாத வேலைன்னு தோணுது, ஒரு சைடு பொறாமையாகவும் இருக்குது, ஒரு சைடு ஆச்சரியமாகவும் இருக்குது. பைக் ரெடி பண்ண புதுசில் சூப்பராக இருந்துச்சு. பிகாஸ் எப்படின்னா பார்க்குறதுக்குன்னு சொல்ல, ஓட்டுறதுக்குமே சூப்பராக இருந்துச்சு. பட் ஆனால் ஆக்ரோ பைக்கை போட்டு ஒரு அடி அடிச்சிட்டான் போல். அதனால் இப்போ நான் ஓட்டிகிட்டு வரும்போது கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி ஒரு ஃபீல். ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. சூப்பராக இருக்குது. டாப் செக் பண்ணுவோமா? பட்னா எக்ஸாஸ்ட் போட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாது, பாவம் இன்ஜின் ஹிட்டு. ஒரு மாதிரி டக்கின் பண்ணி உட்காரவே முடியல, ரொம்ப பெருசாகிட்டேன். ஒரு பிடிக்காத விஷயம்னா அதுதான், டிலே ஆகும், ரொம்ப டிலே ஆகும். டாப் அண்ட் பார்க்கும்போது அந்த டிலே ஆகிறது என்னன்னா ரைடருக்கு தான் ப்ராப்ளம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா த்ராட்டில் விட தோணாது. ஒருவேளை விட்டோம்னா என்ன ஆடுது அன்பாரு. ஓ மை காட் கைஸ், பாபல் ஆகுது கைஸ். ஐயோ என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன், ஏதோ ஒரு காரோ பைக்கோ வருதுன்னு சொல்லிட்டு நம்ம த்ராட்டில் விட்டோம்னா திரும்பி அந்த பழைய ஸ்பீடை பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனாலே நான் சேர்த்து வச்சிருந்த டைம்லலாம் இதே ரோட்டில் ரேஸ்லாம் நான் ஓட்டியிருக்கேன். அப்போது பைக் எடுத்த புதுசில் அதானே வேலை நமக்கு. இப்போ தானே அந்த அறிவுலாம் வருது, அதெல்லாம் ஒரு சில்லறை தானோ அப்படின்ட்டு. ஸோ பேர் கார்ட்ஸ் இருந்துச்சு, இவ்வளோ தான். ஸோ அந்த மாதிரி ரேஸ்லாம் ஓட்டும் போது அப்படி தான், நான் ஒரு 130க்கு மேலே போய்ச்சுன்னா த்ராட்டில் விட நான் அவ்வளோ யோசிப்பேன். அதனாலே அந்த R15 எனக்கு டாப் ஸ்பீடு ரொம்ப ரொம்ப பிடிக்க கடுப்பாக வரும். ஓப்பனாக சொல்லணும்னா கடுப்பாக வரும். டாப் எண்ட் பார்க்கறதுக்குள்ளார ஒரு பெரிய கஷ்டமாயிரும். எவ்வளோ ஏறி வராமல் பாருங்க. இழுக்க மாட்டேங்குதே. பயல்கிட்ட படித்து சொன்னேன், எக்ஸாஸ்ட்லாம் வேணாண்டா, ஏன்டா கோபி, இது நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஆனால் நல்லா இருக்கு ஓட்ட. E3 கம்பேர் பண்ணும்போது சூப்பராக இருக்கு. டவுன் ஷிஃப்ட்டும் பண்ண முடியல, டேங்கில் இடிக்குது கை. டேங்கில் கை இடிக்குது கைஸ், ரொம்ப பெருத்துட்டேன்னு நினைக்கிறேன். என்னால் டக்கின் பண்ணி உட்கார முடியல. ஓ காட்.
அப்படி வாபல் ஆகுது. நேராக உட்காந்து ஓட்டும் போது சூப்பராக இருக்குது. 100ல் க்ரூஸ் பண்ணிட்டு தான் அழகாக அப்படியே போயிட்டே இருக்கலாம். ரொம்ப காற்று அதிகமாக இருக்கனால அந்த காரணத்தினால் இதனால் இதை டாப் எண்ட் பார்க்க முடியவில்லை. சூப்பராக இருக்குது. காற்று ரொம்ப ரொம்ப காற்று இருக்குது, கண்ட்ரோல் பண்ண முடியல. ஹெல்மெட் வேறு அங்கே மேலே பழைய ஹெல்மெட்டு என்ன எடுது, அடுத்த ஹெல்மெட் வாங்கணும். ஹெல்மெட் வேறு பழசுங்கிறனால பேடிங்லாம் ரொம்ப தேஞ்சிருச்சு. ஹெல்மெட்டே எனக்கு லைட்டாக ஆடிட்டுருக்கு. இந்த மாதிரிலாம் ஆகவே கூடாது. ஹெல்மெட்லாம் எடுக்கும்போது பார்த்து கரெக்டான சைஸ் எடுத்துங்க. ஏன்னா அது ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனை ஆயிரும். நான் அப்புறம் இப்போ 90ல் தான் போயிட்டுருக்கேன். இதுக்கே ஹெல்மெட்டில் சின்ன ஒரு ஷேக் இருக்குது. இத்தனைக்கு இது என்னோடய கரெக்டான சைஸ் ஹெல்மெட் தான். ரொம்ப வருஷம் லாங் டர்மாக நான் வச்சுருக்கனால தேஞ்சிருச்சு ஃபுல்லாக. இதே நீங்கள் ஒரு சைஸ் அதிகமாக எடுத்துட்டிங்கன்னா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஒரு 100ல் போய்ட்டு இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு பள்ளமேட்டோ சின்ன ஒரு ஹைவேல இருக்க ஒரு குண்டு குழியில் விட்டு எடுக்கும் போது ஹெல்மெட்டோட வாபுள் ரொம்ப அதிகமாக இருக்கும். பைக்கோட வாபுளே ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயம். இதில் ஹெல்மெட்டோட வாபுள்லாம் யோசிச்சு பாருங்கள், அது இன்னும் ரொம்ப ரிஸ்க்கான விஷயம். ஸோ அப்படிங்கும்போது கைஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு பைக்கு. இந்த எக்ஸாஸ்ட் சவுண்டு தான் இரிட்டேட் பண்ணுது. மற்றபடி சூப்பராக இருக்குது. சொல்ல எப்படி வார்த்தைகள் இல்லை. அழகாக ஒரு சீட்டு, பேக் சீட்டை நல்லா ஒட்டி உட்காந்து டக்கின் பண்ணிக்கிட்டு அழகாக நேராக உட்காந்துருக்கேன். நிழலில் தெரியுதா? அழகாக நான் பாட்டுக்கு நேராக உட்காந்துக்கிட்டு ஜாலியாக பேசிட்டு போயிட்டுருக்கேன். ஒரு ஃபுல்லி கவர்டு மோட்டர் சைக்கிள் ஓட்டுற ஒரு கஷ்டமே இல்லை. ஏன்னா நான் 2 வருஷம் வீத்திரி வச்சுருந்த பையன். அதனால் அதோட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். அதை வச்சுட்டு கொடைக்கானல், ஊட்டி, கொல்லிமலைன்னு 3-4 டைம் நான் போயிட்டு வந்தப்போ போகும்போதெல்லாம் நல்லாயிருக்கும். சில டைமில் வரும்போதுமே நல்லா தான் இருக்கும். ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா நான் செத்துருவேன். நான் ஒரு 2 நாளைக்கு என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. அவ்வளோ ஒரு பெயினாக இருக்கும், டயர்டாகிடும். அது ட்ரிப்பு போயிட்டு வந்தனால அந்த ஒரு டயர்டாக போயிட்டு ஆடு ஈடி தெரிஞ்சனால இப்போ டயர்டாக இல்லை. இந்த பைக்கில் போயிட்டு வந்தனால தான் அந்த டயர்டான்னு நான் கண்டுபிடிக்கவே ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ குண்டன் ஒரு மாதிரி திமுறாக பார்க்குறான். என்னான்னு தெரில, விட்டுட்டு போனனால கடுப்பில் இருக்கான் என்னான்னு தெரில. ஸோ இதான் கைஸ், இந்த ஒரு R15 வெர்ஷன் 2.0 வந்துகிட்டே இருக்கானுங்க. இதான் ஒரு தொல்லையே. இங்கே வச்சு வீடியோ எடுக்கவே முடியாது, டோல் வேறு. இதுதான் ஃபுல்லாக ஒரு கவர்டு பைக். போலீஸ் பின்னாடி இருக்கிறது தெரியாமல் நான் பாட்டுக்கு வந்து வண்டியை நிப்பாட்டி வீடியோ போட்டுட்ருக்கேன். ஷோ என்ன போதோ டேய், ஏடா போலீஸ் உட்காந்துருக்காங்க சொல்லவே மாட்டியாடா. எக்ஸாஸ்ட்டை போட்டு கிழிச்சு வந்துக்கிட்டு இருக்கு. புரியல மேம்? திருவாமூர் மேம். இல்லை இது ஓட்டுறதுக்கு இல்லை மேம். நான் வீடியோ மட்டும் நீங்கள் போகணுன்னு சொல்லிட்டு வீடியோவில் போடலான்னு சொல்லிட்டு எடுத்துருந்தேன் மேம். ஃபுல்லாக கராஜில் இருக்கு. புரியல மேம்? வீடியோ ஓடிட்டு இருக்குங்களா?